திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை வாளினான் வேலினான் தின்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவரே. பேரன்புமிக்க பெருமக்களே, மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகம் என்கிற அருமையான நூலில் முதலாவதாக இருக்கிற சிவபுராணத்தை இப்போது நாம் சிந்திக்கிறோம். திருவாசகம் ஓர் அற்புதமான நூல். பலருக்கு அது உணர்வு நூல், உயிர் நூல். திருவாசகம்தான் நடராஜ பெருமான் என்று வணங்குகிறவர்கள் உண்டு. தேவகோட்டையில் ஒரு நகரத்தார், ஒரு செட்டியார் என்ன பண்ணாரு, திருவாசகம் முழுவதையும் தங்க ஏட்டுல பொறிச்சு, பழைய தமிழ்ல அதுக்கு ஒரு போல்ட் போட்டு வரிசையா அடுக்கி நட்டு போட்டு வச்சிருவார். 658 பாட்டும் அந்த கட்டுக்குள்ள, ஏட்டு கட்டுக்குள்ள அடங்கி இருக்கும், தங்க ஏடு. அதை வச்சு அதுதான் சிவன் என்று அவர் வணங்கி கொண்டிருந்தார். அதனால அப்படி திருவாசகத்தை ஒரு பெரிய நூலாக கருதுகிற பெருமக்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருந்தார்கள். இப்போது அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. திருவாசகத்தில் 51 தலைப்பு. அதுல முதலாவது தலைப்பு இந்த சிவபுராணம். இந்த சிவபுராணம் கலிவெண்பா என்கிற பாட்டு வகையிலே வருகிறது. இந்த சிவபுராணத்துக்கு யாரு சிவபுராணம்னு பேர் கொடுத்தா? இப்ப கீர்த்தி திருஅகவல் ஏன் பேர் கொடுத்தோம்னா நம்மளே கொடுத்துட்டோம். சிவபெருமானுடைய கீர்த்தியை சொல்லுகிறது. என்ன விட்டுறாத விட்டுறாத, என்ன நீ விட்டுட்டு போயிடாதேன்னு அவர் கதர்ன ஒரு பகுதி நீத்தல் விண்ணப்பம். நீத்து விடாதேன்னு சொன்னதுனால நீத்தல் விண்ணப்பம்னு சொன்னோம். அது மாதிரி அன்னே எண்ணும் அன்னே எண்ணும் அன்னே எண்ணும்னு ஒரு பதிகத்தில் உள்ள பாடல்கள் முடியுமானால் அதுக்கு அன்னை பத்து என்று பெயர் கொடுத்தோம். நான் அடியேன் உன் அடைக்கலம் அடைக்கலம் என்று அவர் பேசுகிற பாடலுக்கு பதிகத்திற்கு அடைக்கல பத்தின் பெயர் கொடுத்தோம். ஆனால் சிவபுராணத்துக்கு யார் பெயர் கொடுத்தான்னா மாணிக்க வாசகரே பெயர் கொடுத்துட்டார். அதை நம்ம சிவபுராணம் படிக்கிற போது நமக்கு தெரியும். சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், அது மோய உரைப்பன் யான் அப்படின்னு மாணிக்க வாசகரே சொன்னது அந்த தலைப்பு. சிவபுராணத்தை படிச்சா என்ன கிடைக்கும்? சிவபெருமானே கிடைப்பார். வேற பதியங்கள்லாம் உண்டு, இதை படித்தா குழந்தை பிறக்கும், இதை படித்தா கல்யாணம் ஆகும், அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இந்த சிவபுராணம் நமக்கு சிவனையே தருவார். அதை படித்து கொண்டே இருந்தால் நமக்கு நரகம் கிடையாது. சிவபுரானுடைய சிவபுரத்துக்கே நாம் போய் சேர்ந்து விடுவோம் என்கிற நம்பிக்கை நம் நாட்டில் மிக ஆழமாக உண்டு. அதனால இந்த சிவபுராணம் ஒரு அருமையான ஒரு பகுதி. நிறைய பேர் தமிழ்நாட்டில் சிவபுராணத்தை மனப்பாடமாக சொல்லுவார்கள். நம்ம பார்த்துருக்கோம். கோயிலில் போய் சிவனுடைய சன்னதியில் நின்று சிவபுராணத்தை முழுக்க படிக்கிறவர்கள் உண்டு, கண்ணீர் மல்க படிக்கிறவர்கள் உண்டு. அப்போ அந்த உள்ளத்தில் ரொம்ப ஆழமாக அந்த நம்பிக்கையோடும் சிவபெருமானிடத்திலே அன்போடும் படிக்கிறவர்களுக்கு கண்ணீர் வரும். இப்போ இதை ஒவ்வொரு வரி வரியாக நம்ம பார்த்துட்டு போகலாம்னு பார்க்குறேன். அப்படி பார்க்கணும்னா இந்த பேச்சை கேட்குறவங்க, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை கேட்கிறவர்கள் திருவாசக புத்தகத்தை திறந்து சிவபுராணம் என்கிற பகுதியை வைத்து கொண்டு வரி வரியாக அவர்களும் என்னோடு படிக்கணும்.
பார்க்கணும். அப்போ தான் இது நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இல்லைன்னா என்னுடைய பேச்சு உங்களுக்கு எந்த வகையிலையும் பயனுள்ளதாக இருக்காது. சிவபுராணத்தை தொடங்குகிற போது மாணிக்கவாசகர் எப்படி தொடங்குகிறார்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று தொடங்குகிறார். நமச்சிவாய அப்படிங்கிறது என்ன? இறைவனுடைய நாமம். நிறைய ஊர்களில் நமச்சிவாயம் அப்படின்னு ஆண் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பார்கள். ஆனால் இச்சன்னாவை விட்டுட்டு நம சிவாய அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மந்திரம். இந்த 5 எழுத்து மந்திரம் திருநீரு உத்ராட்சா இதுதான் சைவர்களுக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். இந்த உபதேசம் பெறுதல் அப்படின்னு ஒன்று உண்டு. குருமாரிடத்தில் சென்று திருநீர் பூசிக்கொள்வதற்கு உபதேசம் பெறுவோம். அப்படி உபதேசம் பெறும்போது அவர்கள் தருகிற மந்திரம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம். மாணிக்க வாசகருக்கு என்ன மந்திரம் கிடைச்சது அப்படின்னா சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம் கிடைச்சது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று பாடினார். இப்போ உலக மக்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு அவர் பெற்றுக்கொண்டது சிவாய நம என்று இருந்தாலும் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் நமசிவாய என்கிற மந்திரத்தை அவர் தருகிறார். அப்படிதான் தொடங்குது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றதுனால என்ன பலன் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில இன்பமாக வாழலாம், எந்த துயரமும் இருக்காது. சிவாய நம என்று சிந்தித்திருப்பவர்களுக்கு அபாயம் ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு கட்டாயம் வீடு பேறு கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கையும் அமையும், அம்மை உலகத்திலும் அவர்களுக்கு பேறு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் 3 ஆசிரியர்களும் 3 குறவர்கள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாருமே இந்த சிவாய நம அல்லது நமச்சிவாய என்கிற இந்த மந்திரத்தை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு நான் மறந்தா கூட எம்ட்டு நாக்கு நமசிவாயன்னு சொல்லும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். கடைசியில் இறைவனோட கலக்க போகும்போதுதான் திருஞான சம்பந்தர் பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது நம்ம திருஞான சம்பந்தர் பாடினது. இவர் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார் நம்முடைய அப்பரடிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதனால தேவாரம் பாடிய 3 பெருமக்களும் போற்றியது இந்த நமச்சிவாயம் என்கிற மந்திரம். அது மாதிரி இப்ப 4வது பெரியவராகிய மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறார். இந்த நமச்சிவாய என்றால் என்ன பொருள்? சி என்பது சிவபெருமானை குறிக்கும், வா என்பது பராசக்தியை குறிக்கும், யா என்கிற எழுத்து நம்முடைய உயிர், நம்முடைய ஆன்மாவை குறிக்கும், நா என்பது திரோதாயம் என்று சொல்லப்படுகிற மறைத்தல், அதை குறிக்கும், மா என்பது மலம், மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ம் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. சில பேர் நமன்னா வணக்கம், சிவாயன்னா சிவனுக்கு வணக்கம்ங்கிற பொருள்ல வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நிறைய உட்பொருள் அடங்கிய ஒரு மந்திரம்தான் இந்த நமசிவாய. அடுத்து நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றார்.
நாதன்னா தலைவன், ஒப்பற்ற தலைவன் அர்த்தம். தாழ்ங்கிறது அவருடைய திருவடி, 2 கால் திருவடியையும் குறிக்கிறது. திருமேனிக்கு தானே திருவடி உண்டு. அப்ப முதல்ல மந்திரத்தை வாழ்த்தினவர் இப்ப திருமேனியை வாழ்த்துகிறார். நாதன் என்பது திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருந்த ஆத்மநாதனை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பழைய சினிமா படமெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம MK தியாகராஜ பாகவதர்லாம் நடித்த படத்தில் அவர் அந்த மனைவியை கூப்பிட்டாருன்னா அந்த அம்மா நடிகை, அந்த அம்மா என்ன சொல்லுவா, நாதா. நாதான்னா என்னுடைய கணவனேன்னு அர்த்தம். இப்போ மாணிக்க வாசகர் தான் காதலி, சிவபெருமான் காதலன்கிற முறையில் தான் பாட்டு பாடுவார். அதனால எல்லா உயிர்களும் பெண்கள், சிவபெருமான் மட்டும்தான் ஆண், அவன்தான் தலைவன், அவன்தான் கணவன். அந்த ஒரு கருத்தையும் இங்கே நாம் சிந்திக்கலாம். நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொன்னான். அப்புறம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அடுத்த அருமையான வரி. இமைப்பொழுதுன்னா இந்த கண் 2 அப்படியே அந்த மேலிமையும் கீழிமையும் வந்து தொட்டுட்டு விலகுதில்லை, அதை தொடர நேரம். அந்த தொட்டு பிரிகிற நேரம் ரொம்ப குறைச்சி. சில பேர் இப்படி சுண்டி காட்டுவாங்க, ஆள்காட்டு விரலையும் நடுவரலையும் வச்சு ஒரு சத்தம் வருது இல்லை, அந்த சத்தம் தான், அந்த நேரம் தான். அதுக்குத்தான் இமைப்பொழுதுன்னு பேரு. அந்த நேரம் கூட சிவபெருமான் என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எப்பவுமே நம்ம நெஞ்சுக்குள்ளதான் இருக்கான்னு அர்த்தம். வெளியில இருந்து வரல, நெஞ்சுக்குள்ளே இருக்க, அவன் நம்ம நெஞ்சை விட்டு போக மாட்டேன். அதனாலதான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த GU போப் என்கிற அறிஞர், அவர் ஒரு பாதிரியார். அவர் யாருக்கு கடிதம் எழுதினாலும் நம்ம பிள்ளையார் சொல்லி சிவமயம்னு போடுவோம்ல, சில பேர் முருகன் துணைன்னு போட்டு எழுதுவாங்க. அவர் யாருக்கு கடிதம் எழுதினாலும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிற அந்த வரியை எழுதிட்டு தான் கடிதம் எழுதுவாராம். அவர் திருவாசகத்தில் ரொம்ப தோய்ந்தவர். அதை பற்றி ஏதாவது பேசினால் எழுதினால் அவருக்கு கண்ணீர் வடியுமா. அவர் எழுதி அனுப்பிய கடிதங்கள் கண்ணீரால் நனைந்திருந்தனன்னு வரலாறு உண்டு. அதனால யாரையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த திருவாசகத்துக்கு உண்டு. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அடுத்தாலேன் கோகழிங்கிறது திருவாவடுதுறை என்கிற ஊரைத்தான் குறிக்கும். சில பேர் தெரியாம அது திருப்பரந்துறைன்னு சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடாது, திருவாவடுதுறை தான். குருமணி என்றால் குருவில் மணி போன்றவர்னு அர்த்தம். பரமாச்சாரியர்னு சொல்றோம்ல, அதான் குருமணி. அப்போ கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க. கோ களி, கோன்னா பசு, பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மை பெறுவதனால அப்படி சொல்லுகிறோம், அப்படி சொல்லுவதும் உண்டு. மாணிக்க வாசகர் பல தலங்களையும் வழங்கிக் கொண்டு கொஞ்ச நாள் திருவாவடுதுறையில தங்கியிருந்தார். அப்ப அந்த பெருமான் திருப்பெருந்துறையில் இவருக்கு காட்சி தந்த குருவடிவாக அவர் தோன்றினாராம். அதனால அவருக்கு அந்த திருவாவடுதுறை மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சு போச்சு. அதனாலதான் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு பாடுறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஆகமம் என்பது ஞானத்தை நல்கி மனத்தை நாசம் செய்து மோட்சத்தை வழங்குகிற நூல், அதான் ஆகமம். ஆகமங்களை அருளியவன் சிவபெருமான் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன. அன்னிப்பான் அப்படின்னா அருகில் அருள் செய்வான். அன்னித்தல்னா பக்கத்துல வாரு. அன்னிப்பான்னா அருகில் அருள் செய்வான் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க.
ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் அப்படின்னா ஒருவன், ஒருத்தன் தாங்க கடவுள். நிறைய கடவுள் நம்ம சொல்லலாம், எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்கள், அவனாலே படைக்கப்பட்டவர்கள் தான். அதனால சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள்ங்கிறதுனால ஏகன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவனாலே படைக்கப்பெற்றவை. எந்த கடவுளை போய் கும்பிட்டாலும் சரி அங்கே சிவபெருமான் தான் இருப்பார் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லும். யாதொரு தெய்வம் கொண்டீர் தெய்வமாகி மாதொரு பாகனார்தாம் வருவர். இது சிவஞான சித்தியார். இறைவன் என்றால் எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவன் அப்படின்னு பொருள். அநேகன்னு வேற சொல்றாங்களே. ஏகன்னா ஒருத்தன் சரிதான், அது ஒத்துக்கிறோம், ஒரு ஆள் தான், அவரை விட்டா வேற ஆள் இல்லை. அநேகன் எப்படி வரும், ஒரு ஆள் எப்படி நிறைய பல ஆளாக வரும் அப்படின்னு கேட்டா, அவன் ஒவ்வொரு உயிரோடும் கலந்திருக்கிறான். எனக்குள்ள சிவபெருமான் இருக்கிறான், உங்களுக்குள்ள சிவபெருமான் இருக்கிறான். அதனால ஒவ்வொரு உயிரோடும் கலந்திருக்கிற போது அவன் பலவாகத்தானே இருக்க முடியும். அதனால அநேகன் அப்படின்னு. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அப்புறம் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. நம்ம மனம் இருக்கே ஒரு இடத்துல நிலையா இருக்காது. அப்படியே குதிரை பாயிற மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட பல பக்கத்தில் அலையும். அப்படி அலைகிற இந்த மனத்தை, அந்த வேகத்தை தடுத்து என்னை ஆட்கொண்ட பெருமான் சிவபெருமான்கிறதுனால சொல்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க. ஒன்றிலும் நிலை பெறாமல் நம்முடைய மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேகமாக செயல்பட்டு கொண்டும் இருக்கிறோம். அந்த வேகத்தை கெடுத்து இறைவன் தான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதனால வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பிறப்பருக்கும் பிஞகந்தன் பைகளல்கள் வெல்க. ஒவ்வொரு உயிரும் பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் கொஞ்ச நாள் வாழ்ந்து இப்படியே அந்த பிறவி சுழல்ல சிக்கி தவிக்கிறது. எத்தனை பிறவி எடுப்போம் எண்ணி பார்க்கலாமா? அருணகிரிநாதர் சொல்றாரு, 7 கடற்கரையில் இருக்க மண்ணை பூரா எண்ண முடியுமா? அதை எண்ண முடிஞ்சிருச்சுன்னா அதை விட அதிகம் என் பிறவிங்கிற. எடுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனி உனது அபயம் எனது உயிர் உடலும் இனியுடன் விடுக முடியாது. அருணகிரிநாதர் சொன்னது. பட்னத்தார் ஒரு பாட்டு பாடினாரு, எத்தனை தாய் வயிற்றுலையா நான் பிறப்பேன், எத்தனை அப்பா, எனக்கு எத்தனை பிள்ளை, இவ்வளவு கஷ்டப்படலாமான்னு பார்த்து கடவுளை பார்த்து கேட்பார். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனேன்னு பாடுறார். ஆக இப்படி மீண்டும் மீண்டும் வருகிற பிறப்பை அறுத்து சிவலோகத்தில் சேர்க்க வல்லவன் சிவபெருமான் மட்டுமே. அதனாலதான் பிறப்பருக்கும் அப்படின்னார். பிஞகன் அப்படின்னா என்ன? பிஞகன்னா தலைக்கோலம் உடையவன் அர்த்தம். அவன் தலையில ஜடாமுடி இருக்கு, அது அழகா இருக்கும். அதுக்கு மேல ஒரு பிறை சந்திரன் இருக்கும், கண்ணி இருக்கும், கபாலம் இருக்கும், தலையில தான் கங்கையை வச்சிருக்காரு, கொன்றை மலர், கொக்கு இறகு, மயிர்பீலி, இவ்வளவா தலையில சொருகி வச்சிருப்பாங்க. அவ யாரு வெளியில இருந்த சொல்லுறாங்க, அவர் அப்படி அந்த கோலத்தோட இருக்காரு. எல்லாத்தையும் தான் ஆதரித்து எல்லாவற்றையும் தான் தாங்கிக் கொண்டு ஒரு கோலம், அது தலைக்கோலம். அந்த தலைக்கோலத்தான் பிஞகன், தலைக்கோலம் உடையவன் அப்படின்னு அர்த்தம்.
அவனுடைய பெய்கடல்கள் வெல்க அப்படிங்கிறாரு. பிறப்பருக்கும் இந்த பிறப்பு என்கிற சுழலிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தலைக்கோலமுடைய சிவபெருமானுடைய பெய்கடல்கள். இந்த காலில் என்ன போட்டிருப்பாருன்னா கடல் போட்டிருப்பாரு. அந்த கடல் போட்டது தான் பெய்த கடல், போடுறதுங்கிறது தான் பெய்தல். பெய்கடல்கள் அது ஒலிக்கிற கடல்கள்னு சில இடங்களில் சொல்வார்கள். அப்போ இந்த பெய்கடல்கள் வெல்கன்னா அந்த கடலில் வந்து நம்ம பாராட்டலை, அந்த கடல் அணிந்த சிவபெருமானுடைய திருவடிகள் வெல்லட்டும்னு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அதனால பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, திருவடிகள் வெல்வனவாகுக அப்படின்னு அர்த்தம். புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. இப்போ நம்ம அவனே கதின்னு போகிறோம். சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவன் எல்லாம் செய்கிறான். புறச்சமயத்தை சார்ந்தவர்களுக்கு அவன் பக்கத்திலே இருப்பான், அவன் தூரத்திலான இருப்பான். சேயோன்னா தூரம், தொலைவில் உள்ளவன் அர்த்தம். அன்பு உடையவர்களுக்கு அருகிலே இருப்பவன், அன்பு இல்லாதவர்களுக்கு எட்டத்திலே இருப்பவன். அதனாலதான் இது புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள், பூ போன்ற கடல்கள் அவை வெல்லட்டும் அப்படின்னு சொல்றார். நம்ம நமச்சிவாய பதிகத்தில் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராரு அவனை போய் அண்டுகிறார்களோ, அவனை சாருகிறார்களோ அவனுக்கு நல்லதை செய்வான், சாராதவர்களை அவன் கண்டுகொள்ள மாட்டான். அதுதான் புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. கரம் குவிதெல்லாம் அப்படி நெஞ்சுக்கு நேர கரத்தை குவிப்பது, அதான் கரங்குவிவார். இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? கரம் குவிப்பார்னு சொல்லல அவரு. சிவபெருமான் முன்னால போய் நின்ன உடனே நம்மளை அறியாமலே நம்முடைய கரங்கள் தாமாக குவிகின்றன. அந்த அர்த்தத்தில் கரங்குவிவார், கரங்குவிவார் உள்மகிழும். உள்மகிழும்னா என்ன அர்த்தம்? கரங்குவிவார் உள்ளத்துள்ளே இருந்து அவர்களை மகிழச் செய்பவன். யாரெல்லாம் கரங்குவிக்கிறார்களுடைய அவருடைய உள்ளம் மகிழும் அப்படிங்கிற பொருள்ல கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இந்த இந்த கரத்தை வந்து கைகளை கூப்பி தொழலைன்னா இந்த கை எதுக்கு அப்படி சொல்லுகிறார்கள். கைகால் கூப்பி தொழிற் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பு அரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழிற் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. அதனால கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. இப்போ 10வது அடி. சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிறங்குவிவார்னா தலையை சாய்த்து வணங்குகிறவர்கள் அர்த்தம். இல்லைன்னா இப்படி தலைக்கு மேல கையை தூக்கி வணங்குகிறார்கள்ல, அது மேல வணங்குறது. சிறங்குவிவார் இறைவன் சன்னதியில் தலையை தாழ்த்தி வணங்குதல், தலைக்கு மேலே கரங்களை கூப்பி வணங்குதல், அதான் சிறங்குவிவார். வணங்குறதுக்கு தான் கடவுள் நமக்கு தலையை கொடுத்துருக்கான். வணங்க தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அப்படின்னு பாடுவாரே மாணிக்க வாசகர். அதனால வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை தாழ்த்த சென்னி வணங்க தலை அப்பரடிகள் சொன்னார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பரிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். திருவங்கமாலையில் திருநாவுக்கர சுவாமி பாடுவார். அதனால சிறங்குவிவாருக்கு இறைவன் என்ன செய்வார்னு கேட்டா ஓங்குவிப்பாராம்.
இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய நிலைமைக்கு நம்மளை தூக்கி விட்டுருவாரு சிவபெருமான். சிறங்குவிவாருக்கு இறைவன் ஓங்குவிக்கும், இப்போது இருக்கும் நிலையிலிருந்து உயர்நிலைக்கு உயரச் செய்வார். சிவபெருமான் முன்னால போய் யாரெல்லாம் தலை வணங்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்துல வேற யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு தருவான். சீரோன் அப்படின்னா சிறப்புடையவன், புகழுடையவன், சீரான குணங்களை உடையவன் அர்த்தம். கடல் வெல்கன்னா நான் முன்னாலே சொல்லிட்டேன், கடல் அணிந்த திருவடி வெல்வதாக, அப்படிதான் அர்த்தம். அடுத்து ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. இதுவரைக்கும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு 6 தடவை சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப போற்றி ஆரம்பிச்சிருக்காரு. ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. ஈசன் என்றால் ஐஸ்வர்யம் உடையவன், எல்லா அதிகாரங்களையும் உடையவன். இந்த உலகம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? சிவபெருமானுக்கு சொந்தம். அதனால இப்ப இலங்கையசன் ஒன்று சொல்றது ராவணனை, அவனுக்கு இலங்கையில மட்டும் அவனுக்கு அதிகாரம், இலங்கையில மட்டும் அவனுக்கு செல்வம். அழகேசன் சொல்றது குபேரனை, அந்த அழகாபுரியில குபேரபுரியில மட்டும்தான் அவனுக்கு செல்வாக்கு. ஆனா இங்க ஈசன்னு சொன்னால் எல்லா இடத்திலும், இந்த பிரபஞ்சம் மட்டுமில்லாமல் எல்லா இடங்களிலும் உள்ள செல்வத்துக்கு உரிமை உடையவன் நம்முடைய சிவபெருமான். எல்லா இடங்களிலும் அதிகாரம் அவனுக்கு செல்லும். அதனால ஈசா, ஈசன் அப்படின்னு சொல்றோம். ஈசன் அடி போற்றி. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே. பிரம்மா விஷ்ணு எல்லாம் பிறந்து இறந்து போயிடுறாங்க. 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன். கங்கை மணலை எண்ணி பார்த்தா எவ்வளவு வருதோ அவ்வளவு இந்திரர் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இறப்பே இல்லாதவன் சிவபெருமான், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு திருநாவுக்கரசர் தேவார். அங்க ஈசன்கிற சொல்ல பாருங்க. அப்ப ஈசன்னா ஐஸ்வர்யம் உடையவன்கிறது மட்டுமில்ல, இறுதியே இல்லாதவன், எப்போதும் நிரந்தரமானவன் அப்படிங்கிற பொருளும் இப்போது நமக்கு தொனிக்கிறது. அதனால ஈசன் என்றால் நம்மை அவனுடைய வாரிசாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நமக்கும் தருபவன். எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்வார்க்கல்லால் சென்று கைகூடுவதென்றால் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் அவருக்கு இந்த முத்துச்சிவிகை, முத்துப்பந்தர் அதெல்லாம் கொடுத்த போது அவர் பாடினாரா, எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமறு கடவுள். இவரே பாடுவாரே, அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அப்பா நீதாப்பா எனக்கு அப்பா. அதான் எந்தை அடி போற்றி. எங்க அப்பா நீதான் பாடுறாரு. என் அப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் திருச்சாளன். எந்தைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் தான் எல்லாத்தையும் நமக்கு தரணும். நமக்கு எப்படி பெற்ற அப்பா பிள்ளைக்கு எல்லாத்தையும் தர்றாரோ அது மாதிரி நமக்கு தருகிறவன் சிவபெருமான். அதனாலே அவன் எந்தை. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. தேசன், தேசுன தேஜஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஒளி. இறைவன் ஒளி வடிவானவன். ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே அப்படின்னு பாடுறோம். வள்ளலார் அதனாலதான் கடைசியா என்னென்னமோ யோசிச்சு என்னென்னமோ பாட்டெல்லாம் எழுதிட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணைங்கிற மந்திரத்தை தந்தார். அருட்பெருஞ்சோதிங்கிறது இந்த தேசன் அடி போற்றிங்கிறதுல இருந்து வந்ததுதான். சிவபெருமான் ஜோதி வடிவமானவன் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்லுகிறோம். அதனால தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. சிவன்னா என்ன அர்த்தம்? சிவன் என்றால் மங்களம், சிவன் என்றால் சாந்தம், சிவன் என்றால் இன்பம் என்று பொருள்.
அதனால சிவன் நமக்கு மங்களத்தை அருளுபவன். சிவன் எனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனியம்மான் என்பார் அப்பரடிகள். சே அடி அப்படின்னு சொல்றாரு. சிவன் சேவடி வாழ்க. சே என்றால் செம்மையான சிவந்த அடின்னு அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய நிறம் என்னன்னா சிகப்பு. திருநாவுக்கரசரை கேட்டா பவள நிறம் பாரு. குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மனிடத்தே. சிதம்பரத்தில் போய் பாடுறாரு. அவரு சிகப்பா இருக்காரு. அப்படின்னா அவருடைய கால் எப்படி இருக்கும்? தூக்கி காட்டுறாருல காலு இடது காலு குஞ்சித பாதம் அது சிகப்பா தானே இருக்கும். அதனால சேவடி சேவடி வாழ்க. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. இந்த போற்றிங்கிற சொல்லுக்கு வணக்கம் காத்தருள்க அப்படின்னு பொருள். எங்கெல்லாம் மாணிக்க வாசகர் போற்றின்னு சொல்றாரோ அங்கெல்லாம் வணக்கம் காத்தருள்க அந்த பொருள் தான் எடுத்துக்கணும். இன்னொரு அடுத்தாப்புல 3வது ஒன்றுக்கு போற்றி திரு அகவல் 139 இடத்துல போற்றி சொல்வார். போற்றி போற்றினா வணக்கம் காத்தருள்க, வணக்கம் காத்தருள்கன்னு தான் பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம்னா நேசம், அன்பு. யாரெல்லாம் சிவனிடத்திலே அன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே நிலையாக நிற்பவன். நேயத்தே நின்ற நிலையாக நிற்கின்ற நிமலன். நிமலன், அமலன், விமலன் இந்த சொல்லலாம் சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது சொல்வார்கள். மலங்கள் இல்லாதவன் அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்கள் உண்டு. ஆணவம்னா இயற்கையிலேயே அறியாமை, இருள், அது ஆணவம். கண்மம் என்று சொன்னால் செய்கிற நல்வினை தீவினைகளின் தொகுப்பு. மாயை என்று சொன்னால் இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு உண்டு, சிவபெருமானுக்கு இல்லை. அதனால நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம்ங்கிறது அன்பு. அன்பு யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்குத்தான் சிவபெருமான். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று சொல்வார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமைந்திருந்தாரே என்பது திருமந்திரம். அதனால சிவபெருமான் முன்னால போய் நின்னா அவருக்கு பயப்பட வேண்டியதில்லை. அவர் தலைவன் என்பதற்காக வேற எதுவும் செய்ய வேண்டாம். நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கானே, நமக்கு இந்த உடம்பை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, இந்த போகங்களை எல்லாம் கொடுத்து, நம்முடைய வினைகள் நீங்குவதற்கு வழி செய்து, நம்முடைய அறியாமை அகலுவதற்கு தூண்டுகோலாக இருந்திருக்கிறானே, இவ்வளவு கருணை உள்ளவன் நம்முடைய சிவபெருமான் அல்லவா என்று அவனுக்கு அன்பு செய்ய வேண்டும். அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி அப்படின்னு சொன்னார். மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாயம்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. இல்லாதது போல தோன்றும், ஆனால் இருக்கும். இந்த பிறப்பு மாயப்பிறப்பு தான். இந்த மாயமான பிறப்பை அறுக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானாகிய மன்னனுடைய அடியில் போற்றி அப்படிங்கிறார். மாய பிறப்பு அறுக்கும்னா முழுக்க நீக்கிறணும், வேரோட பிடுங்கி போட்டுறணும். இல்லைன்னா அது திரும்ப திரும்ப முளைக்கும்.
வேரோடும் வேரடி மண்ணோடும் செடியை அறுத்து எடுப்பது போல பிறப்பை அறுக்க வல்லவன் சிவபெருமான். அதனால மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இப்போ அவர் எங்க சந்திச்சாரோ அந்த ஊருக்கு வந்துட்டார். சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. சீரார் சிறப்பு பொருந்திய பெருந்துரை திருப்பெருந்துரை தலத்தில் நம் தேவன் எழுந்தருளியுள்ள நம்முடைய கடவுளது அடி போற்றி. திருவடிக்கு வணக்கம், திருவடி வாழ்க. செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலுங்காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அவர் குருநாதராக வந்ததை நினைத்து அவர் கூறியது இந்த வடி. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. இப்போ 15 வடிகளுக்கு மட்டும் பொருள் பார்த்திருக்கோம். இனி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.